நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. தபால் வாக்குகள் மட்டும் எண்ணப்பட்டிருக்கு. அன்னியூர் சிவா திமுக வேட்பாளர் முன்னிலை அப்படின்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். பாமகக்கு ஏன் அந்த வாக்குகள் ஷிஃப்ட் ஆகாது? அருள் ஏன் ஷிஃப்ட் ஆகாது அப்படின்னா, அவங்களோட முன்னாடி அவங்க டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு பெரிய சமூக நீதி தலைவராக இருந்தார், எல்லாரையும் ஒருங்கிணைச்சார் அப்படின்றது உண்மைதான், அது மறுக்க முடியாத உண்மை. தமிழ்நாட்டின் இடஒதுக்கீடு, எம்பிசி சமூகங்களோட இடஒதுக்கீடு வரலாற்றுக்கு டாக்டர் ராமதாஸ் ஆற்றிய பங்குங்கிறது மறுக்க முடியாது, மறைக்க முடியாது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இன்றைக்கி அவங்களோட கட்சியை குறிப்பிட்ட ஒரு ஜாதியோட கட்சியாக தான் வச்சுருக்காங்க. அதை மற்ற ஜாதியினர் வெறுமனே அதை பட்டியல் ஜாதி மக்கள் மட்டும் அதை இதாக பார்க்கல, வேற எல்லா ஜாதியினருமே அதை கொஞ்சம் தொந்தரவாக தான் பார்க்குறாங்க. மற்ற அதிமுகனா அதிமுகவில் குறிப்பிட்ட ஒரு ஜாதி வாக்குகள் மட்டும் இருக்காது, பல ஜாதியினரோட வாக்குகள் திமுக அதிமுகவுக்கு மட்டும்தான் பரவலாக இருக்கும், மற்ற கட்சிகள் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருப்பாங்க. இந்த மற்ற ஜாதி வாக்குகள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஷிஃப்ட் ஆகிறது இருக்குல்ல, அது பாமக அதிமுக தேர்தல் கூட்டணி வச்சு பங்கு பெற்றாங்கல்ல சட்டமன்ற தேர்தல், அதுலேயே ஷிஃப்ட் ஆகலையே. அதில் ஷிஃப்ட் ஆகிறது எப்படி ஒரே ஒரு தொகுதியில் ஷிஃப்ட் ஆகும்? விக்கிரவாண்டியில் எப்படி ஷிஃப்ட் ஆகும்? முன்னாடி இருக்கிற தேர்தல்களில் அந்த வாக்குகள் அப்படி ஷிஃப்ட் ஆகலன்றீங்களா? மிகப்பெரிய அளவில் ஆகலை, மிகப்பெரிய அளவுல எல்லாம் ஆகலை. அது எப்படி விக்கிரவாண்டியில் பிரதிபலிக்க? அதனால அதை ஓரளவுக்கு குறைந்த அளவுக்கு பெறுவாங்க. அதே மாதிரி நாம் தமிழர் இருக்கிறது 3 கட்சி தாங்க. முதலாவது திமுக வரும், 2வது பாமக வரும், 3வது நாம் தமிழர் வரும். இந்த 3 கட்சிகளுக்கு இடையிலான எவ்வளவு பெர்சன்டேஜ் வித்தியாசம் வரப்போகுது அப்படின்றது தான் இங்கே பேசப்பட வேண்டிய விஷயமே தவிர, யார் வெற்றி பெற போகிறார்கள் அது எல்லாருக்கும் தெரியும், அதை நம்ம விவாதிக்க வேண்டியதில்லை. ஆனா அந்த பெர்சன்டேஜ் அப்படின்றது திமுக பெர்சன்டேஜ்ல இருந்து தான் விவாதமே. அது எவ்வளவு பெர்சன்டேஜ்ல என்ன மார்ஜின்ல யார் வெற்றி பெற போகிறாரோ அது நீங்க சொல்லிட்டீங்க. ஆளுங்கட்சிக்கான எட்ஜ் கண்டிப்பாக இருக்கும், சாதகமான அம்சம் இருக்கும் நீங்க சொல்லியிருக்கீங்க. நம்ம அதையும் பார்க்கலாம். ஆனா எவ்வளவு வித்தியாசத்துல வின் பண்றாங்கன்றது ஒண்ணு. அதுக்கப்புறம் பாமகவினுடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு, அதுக்கப்புறம் 2026 ஏதாவது பிளான் வச்சிருக்காங்களா, கூட்டணி வச்சிருக்காங்களா? இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் பொது சமூகத்தின் ஆதரவை பெறுவதற்காக பாமக ஒரு ஒர்க் பண்ணாங்க. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பட்டியல் ஜாதி மக்கள் பற்றி எல்லாம் பேசினார், பாசிட்டிவா பேசினார், திண்ணை பிரச்சாரம் வரைக்கும் அவங்க சென்றாரு பண்ணாங்க மாதிரி. சரி, ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க அந்த மக்களோட நன்மதிப்பை இவங்க பெற்றிருக்காங்களா? இல்லன்றீங்களா? தரலையே. எவ்வளவோ வரலாறு இருக்கு. அது நம்ம உருவாக்குன அந்த அரசியல் போக்கு கிரவுண்ட் லெவலில் 2 ஜாதி மக்களை எதிரும் புதிருமா மோத விட்டு ஒரு நெருப்பை இது. அதில் யாரையும் நான் குற்றம் சொல்ல விரும்பலை. அந்த சூழல் மாறணும் அப்படின்றத ஒருவேளை பாமக இன்னைக்கு நினைக்குமா இருக்கலாம், ஆனால் அது இந்த தேர்தலில் பிரதிபலிக்குமா அப்படின்றத நாம் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இந்த தேர்தல் முடிவு சில விஷயங்களுக்கு விடை சொல்றதாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு சேலம் மணிகண்டன் இணைந்திருக்கிறார். மணிகண்டன் வணக்கம், இணைந்ததற்கு நன்றி. நம்ம முதல்ல அண்மை செய்தியை பார்த்தோம். திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா தபால் வாக்குகளில் 130 வாக்குகள் பெற்று முன்னிலை அப்படின்ற அந்த அண்மை செய்தியோட நான் உங்ககிட்ட கேட்க விரும்புகிறேன். அதிமுகவுக்கான வாக்குகள் அது இந்த தேர்தலில் ஒரு கேம் சேஞ்சர். அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிச்சது அப்படின்றத நம்ம பேசிட்டு இருந்தோம். அருள் எழில்னு சொல்றா அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அந்த வாக்குகள் ஸ்பிளிட் ஆகும், அதிகமாக திமுகவுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னார். எந்த அதிமுக தொண்டனும் திமுகவுக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க அப்படின்றது ஒரு வருஷன், அதிமுக காரங்க பாமகவுக்கு போட மாட்டாங்க அப்படின்றது ஒரு வருஷம். இப்போ இந்த அதிமுக வாக்குகள் ஒரு 35 விழுக்காடு வாக்குகள்னா எங்க சென்று இருக்குன்னு பார்க்கலாம் சார். புதிய தலைமுறை நேர்களுக்கு வணக்கமா. அதாவது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல அதிமுக களத்தில் இல்ல, போட்டியில் இல்லை அப்படிங்கிறப்ப அதிமுகவை ஆதரிச்சு பேச வேண்டிய எனக்கு இப்ப என்ன ஒரு தர்ம சங்கடமான நிலைமை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க 2 ஆப்ஷன் தான் கொடுக்குறீங்க, திமுக ஜெயிக்குமா பாமக ஜெயிக்குமான்னு. ஒண்ணு துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டு சாவு, இல்ல தூக்கு போட்டுட்டு சாவு அப்படின்னு 2 ஆப்ஷன் எனக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு நினைக்கிறேமா. எனக்கு முன்னாடி பேசின நண்பர் ஒருத்தர் சொன்னாருமா, அதிமுகவுடைய பிறப்பின் நோக்கம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த கன்ஃபியூஸ் வராது. திமுகவின் மீது முரட்டுத்தனமான எதிர்ப்பு அப்படிங்கிறது தான் மணிகண்டன். களத்துல இப்போ மூணு போட்டி தான். ஒன்னு திமுக, இன்னொன்னு பாமக, இன்னொன்னு நாம் தமிழர். இப்ப அதிகமா வாய்ப்பு இருக்குன்னு சொல்றது திமுக ஆளுங்கட்சியா இருக்காங்க, அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது பார்வை. பாமக அதிக வாக்குகள் பெறுவாங்க அதுக்கு அடுத்தது அப்படின்றது பார்வை. இப்ப இந்த 2 ஆப்ஷன் தான் நீங்க கொடுக்குறீங்கன்னா ஆப்ஷனே 3 தானே இருக்கு. இல்லம்மா, நான் அதாவது நகைச்சுவையோட நீங்க சொன்னேன் எனக்கு உள்ள ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறது. நான் தான் சொல்றேன், அதிமுகவுடைய தோற்றமே
கடுமையான கண்மூடித்தனமான திமுக எதிர்ப்பு தான் அப்படிங்கிறது தான் புரட்சி தலைவர் அன்னைக்கு இந்த கட்சியை தோற்றுவிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து திருக்குவளை தீய சக்தி திமுக குடும்பத்தினர் வந்து சிக்கியுள்ள கட்சிங்கிற அடிப்படையில அதிமுகவின் அடிநாதம் அடிப்படையே வந்து திமுக எதிர்ப்புங்கிறப்ப ஒரு அதிமுக ஓட்டு கூட திமுகவுக்கு போகாது அப்படிங்கறதாம என்னுடைய திட்டவட்டமான பார்வை. சார், இப்போ 82 விழுக்காடு வாக்கு பதிவாயிருக்குதுங்க சார். அந்த 18 வந்து அதிமுக காரங்கன்னே வைப்போம், 18 போயிடுச்சு. அப்ப இந்த 82 விழுக்காட்டுல அதிமுக காரங்களும் ஓட் பண்ணிருப்பாங்கல்ல, அதுல கொஞ்சம் விழுக்காடாவது திமுக போயிருக்காதா? அருள் எழிலன் சொல்றாரு திமுக தான் அதிகம் போயிருக்கும் அப்படின்றாரு. அவருடைய பார்வை, என்னுடைய பார்வையை சொல்றேன். கடந்த 25 ஆண்டு காலமா தமிழக இடைத்தேர்தல் வரலாறு பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறுவது. அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, அதோட ஸ்பெஷல் கவனிப்பு இடைத்தேர்தல்ங்கிறதுக்கு இந்தியாவுக்கே ஒரு புது ஃபார்முலாவை கண்டுபிடிச்சது நம்ம தமிழகம் அப்படிங்கறதுனால ஆளுங்கட்சி தான் வெற்றி பெற போகுது. சரி, நீங்க கேட்ட கேள்விக்கு அதிமுக ஓட்டு எங்க போயிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க சில பேர் ஒரு தோற்றத்தை ஏற்படும் பாமக மட்டும் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான கட்சி, ஆனா இந்த திருமாவளவன் நடத்துற கட்சி வந்து எல்லோருக்குமான பொதுவான கட்சிங்கிறாங்க. பாமக ஒரு சாதிய கட்சி என்றால் திருமாவளவன் நடத்தக்கூடிய கட்சி ஒரு சாதிய கட்சி. இது ஒரு பார்வை. ஆனா என்ன அப்படி வசதியா சொல்றாங்கன்னா, திருமாவளவன் ஏதோ எல்லாருக்குமான கட்சி நடத்துறாரு. ராமதாஸ் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து அது வன்னிய மக்களுக்கான கட்சி தான். அரண்மனை ரகசியம், அங்காடி பரிசு தெரியும். திருமாவளவன் யாரு சொல்லி அவர் வன்னியரை கொண்டு வந்து எம்எல்ஏ ஆக்குனாலும் அவர் யாருக்காக கட்சி அங்க நடத்துறாரு அப்படிங்கிறது தெரியுமா? என்னுடைய பார்வையில அதிமுகவுடைய வாக்குகள் பெரும்பகுதியா பாமகவுக்கு செல்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நான் கருதுறேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள், அதுக்கு அடுத்து வன்னியின மக்கள் அதிகமா இருக்கிறாங்க. வன்னியின மக்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கேட்டவர் டாக்டர் ராமதாஸ், அதை கொடுத்தவர் திரு எடப்பாடி பழனிசாமி. இது முதல் காரணம். 2026 பாஜகவோடு நாம சேர்ந்து தேர்தலை சந்தித்தோம்னா நமக்கு எந்த பலனும் வரப்போறது இல்லை. அதனால் பாமக மீண்டும் அதிமுக கூட்டணிக்கு திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சிந்திக்கிற பெரும்பகுதியான அதிமுக தொண்டர்கள் இந்த 2 காரணத்திற்காக பாமகவிற்கு தான் பெரிய அளவில் ஓட்டு போட்டிருப்பாங்க. நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா அது ஒரு எட்டிக்கா பழுத்து என்ன பலன் தரப்போகுது அப்படின்னு நாம் தமிழர் யாரும் அதிமுக சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்கன்னா, என்னுடைய பார்வை பெரும்பகுதியான ஓட்டுகள் வந்து அதிமுகவுடைய ஓட்டுகள் வந்து பாமகவிற்கு தான் சென்றிருக்க, நிச்சயமா திமுகவுக்கு போயிருக்காது. அப்ப ஓரளவு பாமகவினர் ஜெயலலிதா படத்தை வைத்து வாக்கு கேட்டது, அதிமுக தேர்தலை புறக்கணித்தது, அதெல்லாம் பாமகவுக்கு ஒரு மறைமுக ஆதரவு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த வியூகம் எல்லாம் ஓரளவுக்கு பலிக்கும் அப்படின்றது உங்களுடைய கணிப்பு இல்லையா? பாமகவுக்கு அதிமுக ஆதரவு குறித்து என்ன ஆக போகுதுங்க? அதாவது இடைத்தேர்தல் ஈரோடுல பட்டி பார்முலா, அதுக்கு முன்னாடி திருமங்கலம் பார்முலா, புறக்கணிச்ச விக்கிரவாண்டியில இப்ப வந்து பரிசு பொட்டி பார்முலான்னு ஒவ்வொரு புது டெக்னிக் பார்முலாவை கண்டுபிடிக்கிறப்ப அதிமுக தொண்டர்களிலே உழைப்பு வீணா போயிடக்கூடாது. பொது இடைத்தேர்தல் அப்படின்னா இப்படித்தான் திமுக அரசாங்கத்துல நடக்கும் அப்படிங்கிறப்ப அந்த அடிப்படையில தான் வேண்டாம் அப்படின்னு புறக்கணிச்சா. நல்லா கவனிச்சுக்க, இந்த தேர்தலை அதிமுக புறக்கணிக்குது அப்படின்னு பொதுமக்களுக்கு ஊடகம் மூலமா சொன்னார் ஒழிய அதிமுக தொண்டர்கள் இந்த தேர்தலை புறக்கணியுங்கள், உங்க ஜனநாயக கடமை நீங்க ஆற்ற வேண்டாம்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கலங்கிறப்ப அவங்க தங்களுடைய விருப்பப்படி வாக்கு செலுத்தியிருப்பாங்க. அதுல என்னுடைய அனுமானம் என்னன்னா, பாமக எப்படி பார்த்தாலும் தலைமை புறக்கணிக்குது, தொண்டர்கள் ஏதோ ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னா காமெடியா இருக்குல்ல. வம்பா இருக்குது. திமுக புறக்கணிச்சிருக்கிறப்ப திமுக ஓட்டுங்க அதிமுக வந்திருக்குமா? திமுக படித்தோடு 1991 தோத்தாங்க, 2011 தோத்தாங்க. இல்லாத ஒரு விஷயம் நம்ம பேசலாம் திரு மணிகண்டன். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிக ஆடி சேல், தரமான ஆடி பெருமை மிக ஆடி.